வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ரெண்டு பேர்த்த மட்டும் தான் பார்க்க போறோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கமல் சாரு, இன்னொன்னு செந்தில் பாலாஜி. இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் பார்ப்போம். ரெண்டு பேருமே திமுக காரங்க தான். ரெண்டு பேரும் என்னடா பண்ணாங்க அவங்களை போய் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அது நம்ம சேனலுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கூட நம்ம போவோம். முதல்ல கமல் சாரை பத்தி பார்ப்போம். அதாவது எலெக்ஷன் டேட்ல முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரத்திலேயே வந்துருவாங்க. எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்குள்ளேயே எல்லா பிரபலங்களும் ஓட்டு போட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அந்த கேப் மிக முக்கியமான கேப்பு. அந்த கேப்பை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க போலீஸார்லாம். அந்த கேப்ல எல்லாம் ஓட்டு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு இப்படி வேலை காட்டிட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல கமல் சாரும் சுருதிகாசன் அவர்களும் ஓட்டு போட வந்தாங்க. ஓட்டு போட வந்த உடனே ஆழ்வார்பேட்டை அங்குன்னு நினைக்கிறேன் ஓட்டு போட்ட வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு போகும்போது நீண்ட வரிசை இருந்திருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு 10-20 பேர் இருந்திருக்காங்க. நீண்ட வரிசை இருந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமல் சார் தொப்பி போட்டு நிக்கிறாரு, பின்னாடி சுருதிகாசன் நிக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வயசானவங்க நிக்கிறாங்க, பெண்மணிகள் நிக்கிறாங்க, அங்க சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, வெளியே நிக்கிறாங்க, கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கமல் சாரையும் சுருதிகாசனையும் உள்ள கூட்டிட்டு போய் டைரக்டா ஓட்டு போட வச்சு கூட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. இது எந்த வகையில ஜனநாயகம் நீங்களே சொல்லுங்களேன். அதாவது ஒரு கமல் சார் எல்லா இடத்துலயும் கரெக்டா பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும். அவர் இப்படி கையை வச்சுட்டாருனாவே உண்மையில நீதிதான் முக்கியம், நீதிதான் எனக்கு வல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி பத்தி பேசுவாரு. இந்த மாதிரி ஒரு நீதியை நிலைநாட்டிருக்காருன்னா உங்களுக்கே டவுட்டா தான் இருக்கு. அதாவது ஒண்ணு நேரத்துல ஓட்டு போடணும், இல்லைன்னா கூட்டம் குறைஞ்சோடனே ஓட்டு போடணும், அல்லது வரிசையில் நின்று ஓட்டு போடணும். தலா அஜித் எப்படி வரிசையில் நின்று ஓட்டு போட்டாரு, விஜய் எப்படி வரிசையில் நின்று ஓட்டு போட்டாரு, ரஜினிகாந்த் சார் எப்படி வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். இதே போலதான் ஐயா ஸ்டாலின் அவர்களோட வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். கமலஹாசன் அவர்கள் செலிபிரிட்டி எல்லாம் கூட்டம் கூடிரும், அதனால நான் முன்னாடி கூட்டு போறேன். ஐயா டி ராஜேந்திரன் இந்த இடத்துல நான் பாராட்டி ஆகணும். டி ராஜேந்திரன் சார் வரிசையா ஓட்டு போட்டாரு. ஓட்டு போடும்போது அவர் எவ்வளவு எமோஷனல் ஆனாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டு போட நாங்க வயசானவங்க வர்றோம், நாங்க லைன்ல ரொம்ப நேரம் நிக்கிறோம், எங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இல்ல, ஒரு தண்ணீர் பாட்டில் இல்ல, என்ன ஒரு தேர்தல் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திடமே முறையிட்டாரு. அந்த அளவுக்கு எமோஷனலாயே அவர் கத்துனாரு. உண்மையிலே அது நியாயமான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தண்ணி வைக்கணும். வயசானவங்க வந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல வர்றவங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாததுக்கு ஒரு சின்ன ஒரு பெஞ்சாவது போடணும், சேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. அல்லது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில போடலாம். அதை டி ராஜேந்திரன் அவர்கள் எதிர்த்து பேசினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் லைன்ல தான் போய் போட்டார். அதே போலதான் கமலஹாசனும் சுருதிகாசனும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைன்ல நிக்கல, அவங்க உள்ள கூப்பிட்டு அவங்கள ஓட்டு போட வச்சு போக வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வயசானவங்க, அந்த பெரியவங்க, அந்த அம்மாக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் காத்திருந்து தான் ஓட்டு போடணும். ஏன்னா அவங்க வாக்காளர் இல்ல, அதனால அவங்க காத்திருந்து ஓட்டு போடணும். இவங்க பெரிய செலிபிரிட்டி இல்ல, அதனால முன்னாடி ஓட்டு போட்டு போயிடலாம். இது என்னங்கடா அவங்க நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க. நான் அதை தான் நானும் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் கூட ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு வந்துட்டா அவனுக்குரிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாகணும். நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறவன் போனாதான் நம்ம போகணுங்கிற ஒரு நாலேஜை இனிமேல் வரக்கூடிய சந்ததிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றேன். ஓகே, அதாவது செலிபிரிட்டியா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு ஓட்டு போறதுன்னா அப்ப எல்லா செலிபிரிட்டியும் ஓட்டு போட சொல்லிருங்க. ஏன்னா அப்புறம் பொதுமக்கள் சாயந்தரம் ஒரு மத்தியானத்துக்கு ஒரு 3 மணிக்கு மேல எங்களால் முடிஞ்சா ஓட்டு போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டத்தில் இருந்தா என்ன ஆகும்? அதனால சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தலா அஜித் இருந்தார். அவர் இப்படி டீசெண்டா வந்தாரு, அவர் பாட்டுக்கு நின்று ஓட்டு போட்டு போனாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐயா, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சிம்பு ஆகட்டும், எல்லா நடிகளும் லைன்ல இருந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க. கமல் ஐயா மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மொத்தமா இந்த மாதிரி முன்னாடி முண்டி அடிச்சுட்டு ஒருவேளை வயசாயிருச்சு என்னால நிக்க முடியல, கிட்டத்தட்ட நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க, 75
92 வயசு நினைக்கிற ஒருத்தருக்கு, 92 வயசுக்காரரு ஒருத்தர் மேற்குவங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா லைன்ல நின்று போய் ஓட்டு போடுறாரு. அதை விடவா நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். அடுத்துதான் வந்து நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2வா செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பார்க்கணும். அவரை பத்தி பார்க்கறதுக்கு என்னப்பா இருக்குது? அவரை பத்தி பார்க்கறதுக்கு பக்கமா இருக்குது. அதுல ஒரு பக்கத்தை தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்து சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வந்து கரூர்ல நிக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கட்டும். அது நம்மளுக்கு தேவையில்லாத காரணம். அவங்களுடைய கட்சி அவங்க எங்க தொகுதி நிக்கிறாங்களோ அங்க நின்று போற. அவர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நான் வந்து கொஞ்சம் அதிகமானபடியா கோயம்புத்தூர் கிழக்குக்கு வந்து நான் வேலை செஞ்சிருக்கிறேன், அதனால எனக்கு கோயம்புத்தூர் கிழக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாரு. உடனே வந்து விஜய் அவர்கள் சொன்னாருங்க, ஏன் நீங்க கரூர்ல தொகுதி ஏன் அங்க போய் நிக்கிறீங்க, ஏன் இங்க நிக்க வேண்டியதான்னு சொல்லி விஜய் சார் கூட கேள்வி எழுப்பினாரு. அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு தேர்தலில், அதை பத்தி தான் நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்த தொகுதி கரூர், கிட்டத்தட்ட கரூர் தொகுதியில தான் ஒரு வாக்களிக்கணும், அங்கதான் ஓட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் டேட்ல வாக்கு அளிக்கல, ஜனநாயக கடமையை ஆற்றல. இது எவ்வளவு பெரிய தப்பு. ஒரு அமைச்சர், அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் வந்து அவருக்குன்னு ஒரு திமுக நல்ல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த அமைச்சரே வந்து ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும்போது அது வந்து சாதாரண மக்களையும் அது பாதிக்கும்னு சொல்லிட்டு இவங்களே நினைக்க மாட்டேங்கிறாங்க. போன தேர்தலுக்கு செந்தில் பாலாஜியே ஓட்டு போடலையாமா, நம்ம ஓட்டு போட்டு என்னத்தை பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து மக்களிடையே விதைக்கிறதே நீங்க தான். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் நம்மளுக்கு வேலை இருக்கிறோம். கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் இருக்குமா? நீங்க கார் எடுத்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் வந்துடலாம், 1 மணி நேரத்தில் வந்துடலாம். அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு பூத்துல போய் ஒரு கொஞ்ச நேரம் நின்று ஓட்டு போட்டு வந்துருக்கலாம். அங்கே கேட்டதுக்கு என்ன சொன்னாராமா, கோயம்புத்தூர் கிழக்கில் வந்து நான் அயராத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு டைம் கிடைக்கலங்கிறாராம். இப்படி வந்து வாமன் நாட்டில இருந்து வரான் ஓட்டு போடுறதுக்கு, அமெரிக்காவிலிருந்து வரான், ஆஸ்திரேலியிலிருந்து வரான், துபாயிலிருந்து வர்றான், சவுதியிலிருந்து வர்றான், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நாடுகள் இருந்தெல்லாம் வந்து இங்க வந்து ஓட்டு போட்டு போறான். ஏன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரான்? 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா ஒரு செலவாகும். அவன் வந்துட்டு இங்க சொந்த பந்தத்தை பார்த்துட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு எப்படியும் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமாவது செலவாகும். அவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு அந்த ஒரு ஓட்டுக்காக ஏன் அவ்வளவு தூரம் வரான்? தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும், நானும் ஒரு இந்திய அப்படிங்கிற காட்டணும், நானும் ஒரு தமிழன், நான் தமிழ்நாட்டுக்கு நான் என் தலைவரை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கண்கருத்தா வந்து ஓட்டு போட்டு போறான். அதாவது இவத்தால் இருக்கிற பின்னாடி நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுற கரூர்ல இருந்து நீங்களால ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை படிக்கும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க. இது போல வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு எல்லாரும் நான் வந்து உழைக்க போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், ஏன் கம்பெனிகளுக்கு லீவ் விடுறாங்க? எலெக்ஷன் அன்னைக்கு மற்ற நேரத்தில் லீவ் விடுறது இல்ல, எலெக்ஷனுக்கு லீவ் விடுவாங்க. எல்லா கம்பெனிகளுக்கும் அரசு விடுமுறைக்கு லீவோ விட மாட்டாங்க, எல்லா கடைகளும் அடைக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் டாஸ்மார்க் இருக்காது. என்ன காரணம்? அன்னைக்கு ஓட்டு எல்லாரும் போடணும், சுயநினைவோட போய் போடணுங்கிறதுக்காக தான் டாஸ்மார்க்கை கூட அன்னைக்குன்னு பார்த்து மூடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக ஒவ்வொருத்தரும் பாடுபடணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டு போடல, அந்த ஒரு ஓட்டு தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஃபாலோ பண்ற எல்லாரும் அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுவாங்க, போன தேர்தலில் செந்தில் பாலாஜியே போடலையாம செய்தியில பார்த்தேன், இந்த தேர்தலில் நான் போடாட்டி என்ன, நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் தட்டி கழிக்க ஆரம்பிச்சா உண்மையான ஜனநாயகம் வந்து நிலைநாட்ட முடியாது, உண்மையான தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்றேன். சோ அடுத்த தேர்தலையாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா கேட்டுக்கிறேன். இந்த செய்தி வந்து செய்தித்தாள்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா செய்தி சேனல்லையும் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் நான் எடுத்து பேசுறேன். நன்றி, வணக்கம்.